வெல்கம் பேக் டு வரன் ரியாக்ட்ஸ். மட்ட உருவா சேனல்லேருந்து முத்தையா மூவிஸ், முத்தையா சினிமாட்டிக் யூனிவர்ஸ் CBEP 24, அதாவது கிரிஞ்ச் பாக்ஸ் எபிசோட் 24 அதான் பார்க்க போகிறோம். முத்தையா அவரோட மூவிஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே பார்த்ததில்ல, ஒரு சில மூவிஸ் தான் பார்த்துருக்கேன். குட்டி புலி, மருது, கொம்பன், அந்த மாதிரி ஒரு சில மூவிஸ் தான் பார்த்துருக்கேன். புலி குத்தி பாண்டி கூட கொஞ்சம் தான் பார்த்துருக்கேன். அதான் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் சொல்கிறதால எல்லா மூவிஸுமே ஒரே மாதிரி தான் ஃபீல் ஆகும். மெயினாக ஸ்டோரி, அதில் வர விஷயங்கள் நடக்கிறது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் அந்த கேரக்டராக இருக்கட்டும், முக்கியமாக ஹீரோ கேரக்டர் இந்த லீடாக பண்ணுறாங்களா அவங்க எல்லாருமே ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு அவங்களோட ஆக்டிவிட்டி, பிஹேவியர் எல்லாமே சேமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதான் அந்த சினிமாட்டிக் யூனிவர்ஸ் அப்படின்றாரு. பார்க்கலாம் என்னென்ன வீடியோவில் என்னென்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். பாராட்டி பேச மாட்டார்னு தோணுது, ஏன்னா கிரிஞ்ச் பாக்ஸில் போட்டிருக்காரு. ரோஸ்ட் பண்ணி கலாய்ச்சி அந்த மாதிரி தான் பேசுகிறோன்னு தோணுது. ஓகே, இதே மாதிரி நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிட்டு என்னோட சேர்ந்து முத்தையா மூவிஸ் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். இதே மாதிரி மற்ற ஒரு சேனல் நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். பிளேலிஸ்ட் தரேன். பொறுப்பு துறப்பு. வீடியோவில் காட்டப்படும் கூறப்படும் விஷயங்கள் அனைத்துமே பொழுதுபோக்கு அம்சத்திற்காக மட்டுமே, யார் மனதையும் புண்படுத்துவதற்கு நான் இழுவேன். ஊர்கா. ஹலோ யூடியூப் வாசிகளே, வெல்கம் டு மட்ட ஊர்கா. பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டேரக்டருக்கும் ஒரு டேரக்டர் டச் ஒன்று இருக்கும். மணிரத்னுக்கு டைலாக், சங்கருக்கு கிராண்ட்னஸ், ஹரிக்கு ஸ்பீட், GVMக்கு ரொமான்ஸ், சுந்தர்சிக்கு கிளாமர், லோக்கி மிஷினுக்கு இருட்டு. அந்த மாதிரி டேரக்டர் முத்தையாக்கு என்னன்னு தெரியுமா? எனக்கே தெரியாது, ஏன்னா அப்படி டச்ல ஒன்றும் கிடையாது. மனுஷன் ஒரு 4 டெம்ப்ளேட் வச்சிருக்காப்ல, அதையே திருப்பி பண்ணுவாரு. நாம திருப்பி பார்ப்போம். இப்போ நம்ம அதையெல்லாம் திருப்பி பார்க்க போறோம். இது கிரிஞ்ச் பாக்ஸ் நம்பர் 24 பார்க்க போறது. ஸ்டோரி மட்டும் மாத்திராரு, பட் அந்த உள்ள வேர்ல்ட் கேரக்டர்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி தான் ஃபீல் ஆகும். முத்தையா சினிமாட்டிக் நியூஸ்க்கே கூட்டி போறேன். கொம்பன் படம்லாம் எங்க ஊர்ல தான் ஒரு சீன்லாம் எடுத்தாங்க. நான் என்ன சீன்லாம் சொல்றேன் சொல்றேன். அந்த பஸ் ஸ்டாண்ட்ல வச்சு ஒரு சீன் எங்க ஊர்ல எடுத்தாங்க. ஒருத்தர் வந்து இவரை சுத்திட்டு போயிடுவார்ல, ஆளுங்க துரத்திட்டு வர மாதிரி துரத்திட்டு வராங்க. பட் இவரே வயிற்றுல கிழிச்சிட்டு ஆட்டோல ஏறி ஓடிடுவார்ல, அந்த சீன் வந்து எங்க ஊர்ல இருப்பாங்க. கிட்ட போய் பார்த்தேன். 9th ஸ்டாண்டர்ட் படிச்சிருந்தேன். அப்போ சயின்ஸ் வந்து லேப் இருக்குதா, அதுக்கு வந்து எழுதிக்கிட்டு இருந்தேன். அதான் அந்த லேப் நோட் எழுதிக்கிட்டு குட்டி புலி முதல் படம், 2015 கொம்பன் 2வது படம், 2016 மருது 3வது படம், 2017 கொடிவீரன் 4வது படம், 2019 தேவரட்ட 5வது படம், 2021 புலிக்குத்தி பாண்டி 6வது படம், 2022 விருமன் 7வது படம், 2023 காதர் பாஷா என்கிற முத்துராமலிங்கம் 8வது படம். இதெல்லாம் கூகுள் பண்ணாலே எங்களுக்கே தெரியும். இதை ஏன்டா சொல்றேன்னு கேட்காதீங்க. எந்த கண்டென்ட்டா இருந்தாலும் அதோட ஆணிவேர்ல இருந்து ஆரம்பிக்கிறது தான் அழகு. டெம்ப்ளேட் நம்பர் 1, லுக்ஸ் அண்ட் லுங்கிஸ். மிஷின் படத்துல வரவன் பூரா 3 மாசம் முடிவெட்ட காசு இல்லாத மாதிரியே சுத்திட்டு இருப்பான். பாலா படத்துல வரவன் பூரா ப்ராப்பரா பழுத்து வச்சு தலைக்கு தண்ணி படாம தண்டனையில் இருக்கிற மாதிரியே இருப்பான். இங்க முத்தைய படத்துல வரவன் பூரா மூச்சை முட்டை தின்னுட்டு மூட்ல சுத்துற மிருகமடாதி மாதிரியே இருப்பானுங்க. ஊருக்குள்ள பார்க்க கொடூரமா 90 நாள் தாடி சேவ் பண்ணாம நல்லா தின்னு மாடு மாதிரி உடம்ப வளர்த்தி சுத்துற ஆம்பளைகளை கூட்டு வந்து உங்களில் யார் அடுத்த முத்தைய பட ஹீரோன்னு விஜய் ஷோவே பண்ணலன்னு பாத்துக்கோங்களேன். ஒரு நல்லா ஒரு லுக்ஸ் இப்படி இருக்க காட்சி எப்படின்னா தூக்கி கட்ட ஏதுவாக உள்ளே காட்டு செல்லும் மெதுவாக அக்மார்க், சங்குமார்க், டாஸ்மார்க், பாஸ்மார்க் லுங்கிகள் இப்போதைய அணிவீர், சுகத்தை காணுவீர். இந்த மாதிரி லோக்கலா லுங்கி கட்டி சுத்துறாங்க பார்த்தாலே இரிட்டேட் ஆகுது. எங்களால கீழே வச்சுனா மேலே ஏத்தி கட்டி ஃப்ரீயா இருக்க முடியும். உங்க ஜீன்ஸ் பேண்ட்ல முடியுமா? தூங்கும் போது பெட்ஷீட் இல்லைன்னா இதே போத்தி பெட்ஷீட்டை படுக்க முடியும். உங்களால முடியுமா? தொடக்க டவல் இல்லைன்னா இதே டவலாக்கி தொடச்சுப்போம். உங்களால முடியுமா? போய் ஜீன்ஸ் பேண்ட் போட்டு குண்டி வந்து சாவு. வேட்டி கட்டு வெயிட்டா இருந்தா தாண்டி அவன் விலகி ஓடுவான். யோ கான்ஸ்டபிள், அந்த வேட்டியை அப்படியே உருவி. இந்த கட்டுக்கு உனக்கு 4 இன்ச் இருந்தா போதாது. டெம்ப்ளேட் நம்பர் 2, செலக்டிவ் சென்டிமெண்ட். ஹியூமன் எமோஷன்ஸ் முதன்மைப்படுத்தி தான் முத்தைய மூவிஸ் எல்லாமே இருக்கும். குடும்பத்துக்குள்ள இருக்கும் இனிப்பு, பிணைப்பு, அன்பு, பண்பு, பாசம், நேசம், பொறுப்பு, பருப்பு எல்லாம் இவர் படங்களை பார்த்து கற்று தெரிந்துக்கலாம். குட்டி புலியில ஊருக்குள்ள ஊதாரியா உலா வரும் ஊர்காவலன் ஊட்டி வளர்த்த மம்மி கிட்ட மட்டும் தான் ஊமையா நிப்பான். குட் மம்மி குட் சன். கொம்பன்ல தாரத்தை விட தாரத்தோட தகப்பறதா தங்கமா பாப்பாரு ஹீரோ. ஏன்பா உனக்கு பொண்ணை கொடி கொடுத்துங்க மாமா, உன்னை தாங்குறேன் அப்படியாமே, கொஞ்சம் எங்களை பத்தியும் சொல்ல. என் பொண்ணாடி வேணா கூட்டு போ, அவரை கேட்காத. மருது எல்லாரையும் மிதிப்பான், ஆனா பாட்டியை மட்டும் தான் மதிப்பான். இளநீ
அப்புறம் குளிர்ச்சியான பொருளா கொடுத்து கொண்டு வருவாங்கல்ல. ஹீரோக்கு ஒரு அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட், வில்லனுக்கு ஒரு அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட், கழுத சப்போர்ட்டிங் ரோல் பண்றவனுக்கு ஒரு அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட். அநியாயம் நடக்கிற இடத்துக்கு கண்ணன் வருவானோ இல்லையோ, எங்க அண்ணன் வரும். வேலு, உங்க அண்ணன் வந்துட்டாப்ல, சீக்கிரம் வா. அண்ணே, அண்ணன் எங்க? நீ இது வரைக்கும் எவ்வளவு அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட் படம் பண்ணிருக்க? 3. அவன் ஒரே படத்துல 3 அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட் பண்ணிருக்கான். நீ பெரிய ஆளா, அவன் பெரிய ஆளா? தேவராட்டம் படத்துல 6 அக்காக 6 மாமாக்க. செல்ஃபிலேயே ஸ்பேஸ் பத்தாது. வினு சக்கரவர்த்தி காலத்துல இருந்து விக்ரம் படம் வரைக்கும் பொண்டாட்டி கொண்டவன் தான் புருஷ பழி வாங்குற மாதிரி கட்டிருக்காங்க. ஆனா தமிழ் சினிமா வரலாற்றில் முதல் முறையாக புருஷனை கொண்டவங்களை பொண்டாட்டி பழி வாங்குற மாதிரி காமிச்ச ஒரே படம் புலிக்குத்தி பாண்டியன். பாவி கீரவாணி டியூனு. விருமன்ல மாமா சென்டிமெண்ட்ல ஆரம்பிச்சு அம்மா சென்டிமெண்ட்ல டிராவல் ஆகி அப்பா சென்டிமெண்ட்ல போய் முடியும். அண்ட் இந்த படத்துல தாங்க ஒன் ஆஃப் தி பெஸ்ட் இன்ட்ரோல் பிளாக் இருக்கு. அப்படியா? இந்த காதர் பாஷை இதெல்லாம் ஞாபகம் இல்ல. ஆனா படம் பார்த்திருக்கேன். சென்டிமெண்ட் அவங்க சொல்ல வராங்க சத்தியமா எனக்கு தெரியல. வேணா முடிஞ்சா நீங்களே பார்த்துட்டு கண்டுபிடிச்சு கமெண்ட் பண்ணுங்க பாப்போம். அம்மாக்காக லாஸ்டா சரண்யா அப்புறம் அவங்க ஃப்ரெண்டா இருப்பாங்க, சேர்ந்து கொள்வாங்க பாத்தீங்களா வில்லனை. தங்கச்சிக்காக என்ன கொம்புதுறாங்க, பக்கத்து கோயில்ல ஃபங்க்ஷன் போல. மச்சான் முத்தைய படம் டைட்டில் போட்டாங்க மச்சான். அதுக்காக புருஷனுக்காக, அப்பாக்காக. இத கூட மாஸ்டர் படம் பிஜிஎம் மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க தானே. எங்க முத்தையா அடுத்த படத்துல யாரை சென்டிமெண்ட் பண்ண போறீங்க? வேணா குழந்தைய சென்டிமெண்ட் வைக்கவா? சிறுத்தை சிவா பேரரசுக்கு அப்புறம் தமிழ் சினிமாவில் சென்டிமெண்ட் என்னும் செடியை தண்ணி ஊற்றி வளர்ப்பது முத்தையா அவர்கள் மட்டுமே. என்னன்னா இதெல்லாம் சினிமா பட்டியை சுத்தி உள்ள ஊருங்கப்பா. அண்ணா தங்கச்சி அக்கா சென்டிமெண்ட் அவர் எடுக்கல போல. சிறுத்தை சிவா பேரரசும் ஒய்ஃப் சென்டிமெண்ட்ல எடுக்கல, டாக்டர் சென்டிமெண்ட் எடுக்கல. ஓகே யாருமே இப்போ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணலையா? முத்தையா எல்லாத்துலயும் கம்ப்ளீட் பண்ணிப்பாங்க நினைச்சேன். டெம்ப்ளேட் நம்பர் 3 வாண்டட் வன்முறை. முத்தையா யூனிவர்ஸ்ல கொலைங்கிறது ரொம்ப ரொம்ப நார்மலைஸான விஷயம். தான் பையன் நல்லா இருக்கணும்காக அம்மா கொலை பண்ணும், அம்மா பையன் பாஸ் ஓவர்லோட ரிட்டன் அண்ட் டைரக்ட் பை முத்தையா. தான் மாமா நல்லா இருக்கணும்காக மருமகன் கொலை பண்ணுவான், மாமா மருமகன் பாஸ் ஓவர்லோட ரிட்டன் அண்ட் டைரக்ட் பை முத்தையா. தான் பாட்டிக்காக கொலை பண்ணுவான் பேரன், பாட்டி பேரன் பாஸ் ஓவர்லோட ரிட்டன் அண்ட் டைரக்ட் பை முத்தையா. தான் தங்கச்சி நல்லா இருக்கணும்காக அண்ணங்கார கொலை பண்ணுவான், அண்ணன் தங்கச்சி பாஸ் ஓவர்லோட ரிட்டன் அண்ட் டைரக்ட் பை முத்தையா. தான் பையனை கொல்லணும்காக வில்லன் ஹீரோட அக்காவை கொல்லுவான், அக்காக்காக தம்பி வில்லனை கொலை பண்ணுவான், அக்கா தம்பி பாஸ் ஓவர்லோட ரிட்டன் அண்ட் டைரக்ட் பை முத்தையா. தான் அப்பா அசிங்கப்படுத்தினதுக்காக வில்லனுக்கு ஹீரோ கொல்லுவானுங்க, தான் புருஷனுக்காக எல்லாரையும் கொலை பண்ணுவா பொஞ்சாதி, புருஷ பொண்டாட்டி பாசம் ஓவர்லோடர் ரிட்டன் அண்ட் டைரக்ட் பை முத்தையா. அப்பாக்காக கொலை பண்ணுவான் பையன், அப்பா பையன் பாசம் ஓவர்லோடர் ரிட்டன் அண்ட் டைரக்ட் பை முத்தையா. பொண்டாட்டி கொலை பண்ணவங்கள திருப்பி கொலை பண்ணுவார் புருஷன், பொண்டாட்டி பாசம் ஓவர்லோடர் ரிட்டன் அண்ட் டைரக்ட் பை முத்தையா. இவன் அவனே கொல்றான், இவன் இவனே கொல்றான். போலீஸ் என்ன சார் பண்றீங்க? சார் உங்களுக்கு பிடிச்ச ஒரு அப்பா முறையா அம்மா முறையா? நமக்கு எப்பவுமே வன்முறை தாங்க. ஆடிஷன் ஃபார் வில்லன்ஸ். யாரையாவது கொலை பண்ணிருக்கீங்களா? சார் நான் டெய்லி நைட் பல உயிர்களை இன்னும் கொன்னுட்டு தான் சார் இருக்கேன். யூ ஆர் செலக்டட். சோ பேர் என்ன இது? கருப்பு கருப்பு என்ன நீ சம்திங் ஏதோ அது ஒண்ணு இல்ல. முத்தைய படத்துல வில்லன் அடி கூப்பிட்டாங்களா, ஒரு 4 கொலை பண்ணிட்டு வந்த தம்பி சட்டப்புல ரத்தமாயிருச்சு. டோன்ட் ஆர்கியூ, ஜஸ்ட் மேக் மர்டர் அண்ட் மூவ் ஆன். முத்தையா எனக்கு பிரச்சனையா இருக்கவங்கலாம் கொல்லணும்னா நான்லாம் டெய்லி என்ன நானே கொல்லுவேன். லோகி சினிமாட்டிக் யூனிவர்ஸ்ல கூட இந்த அளவுக்கு வெப்பன்ஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க. முத்தையா சினிமாட்டிக் யூனிவர்ஸ்ல அவ்வளவு வெப்பன்ஸ். கத்தி கபடா கோடாரி அருவா அருவாமன அண்ட் வெல்கம்பு. வெல்கம்பா எதுக்கு மாட்ட வரட்டவா? இல்ல எல்லாமே மீலி வெப்பன்ஸ் தான். அசுரி சம்டைம்ஸ் வெப்பன்ஸ் கூட தேவை இருக்காதுங்க, சயின்டிஃபிக்கா கூட கொள்ளுவாங்க. முதலில் முழுமையாக தலைக்கு எண்ணெய் வைக்க வேண்டும், நன்கு குளிர்விக்கப்பட்ட முக்கிவிட வேண்டும். பிறகு ஒரு இளநீர் வெட்டி குடிக்க வைத்தால் கிளவி ஜன்னி வந்து செத்துவிடும். செவனண்டு நின்று என்ன ஏண்ட அடிச்சு இப்படி பறக்க விட்ட? கெத்த காட்ட வேணா. யாருடா நீங்க? பிசிக்கல் அபியூஸ் பண்றதுல கெத்து நினைச்சிட்டு இருக்கீங்க. நீ விமர்சனம் பண்றவனியோ மொத நடு ரோட்ல நிக்க வச்சு நாக்கு புடி 400 வெட்டு வெட்டணும்க்கா. விமர்சனம் பண்றவனியா? ஐயோ போன்விட்டா கேன்சல். என்ன விமர்சனம்? எங்க அப்பனையா வெட்டுவாங்கற. வன்முறை அதிகமா இருக்குன்னு விஸ்வரூபம் படத்துக்கு 80+ கொடுத்தால, அதே வன்முறை அதிகமா இருக்குன்னு ஏன்னா முத்தைய படத்துக்கு கொடுக்க மாட்டீங்கறான்?
என்னம்மா சொன்ன? தலை வெட்டி போறான். அப்பா நல்லா இருக்காங்களாம்மா? கழுத்தறுத்தாம்பட்டி சன்னாசி. ஊர் பேரை பாரு, கழுத்தறுத்தாம்பட்டியா? காதறுத்தாம்பட்டி கழுத்தறுத்தாம்பட்டின்னு வாக். டெம்ப்ளேட் நம்பர் 4 3 தலவட்டியா இந்த பாளையம்னு இங்கிலீஷ்ல மூணு பேர் series இருக்காங்க. இருந்துச்சுல, இவங்க series ஆ முட்டாள்னு போடுமா? சொல்லலாம், இல்ல முரடர்கள்னு சொல்லலாம், இல்ல முக்கியமானவர்கள் கூட சொல்லலாம். வேளாராமமூர்த்தி, ஆர்கே சுரேஷ், மாரிமுத்து. வேளாராமமூர்த்தி முத்தையா யூனிவர்ஸ்ல அந்த ஃபர்ஸ்ட் படம் கொம்பன். இந்த படத்துல இவருக்கு என்ன வேலைன்னு நீங்களே பாருங்க. இவர் வந்து ரெண்டாவது படம் தேவராட்டம். இவர் இந்த படத்தை என்ன வேலை பார்க்கறாருன்னு தெரியலீங்க. ஆனா வீட்டுல மட்டும் செமையா வேலை பார்த்துருக்காருங்க. அது மட்டும் நல்லா தெரியுங்க. இவர் தான் அப்பா கேரக்டரா? 6 பொம்பளை பிள்ளை இருக்கிற மட்டும் இல்லாம ஆத்தாலும் மகளும் நிறைய சூழி பொண்ணா இருக்காங்க. இவருக்கு 6 பொண்ணுங்க, வயித்துல வேற பையன். விஜய் படம் மாதிரி வருஷத்துக்கு ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அதாவது கொம்பன்ல சும்மா இருந்திருக்காரு, தேவராட்டத்துல சும்மா இல்லாம இருந்திருக்காரு. நைஸ். தான் பொண்ணே பொண்ணு எடுக்கும்போது இவர் பையன் எடுத்தாரு. சூப்பர். உங்களுக்கு பேத்தி பிறந்திருக்கா? சூப்பர் மாப்பிள்ளை. ஆஹா, முத்தையா யூனிவர்சிட்டியில் ஒரு ப்ரோ டேடி. அடுத்து ஆர்கே சுரேஷ் வந்த மொத படம் என்ன சாமி அநியாயம் பண்றேன்ல. ரோலக்ஸ். அவன் பேரு ரோலக்ஸ். ரோலக்ஸ் பாண்டி தானே? ரோலக்ஸ் பாண்டி தான் நினைக்கிறேன். வெரி வெரி டேஞ்சரஸ் காய். இந்த படத்துல நான் ஆர்கே சுரேஷ் பார்க்கும்போதெல்லாம் பயந்துடுவேன். இவர் கூட ஏதோ பில்லா பாண்டின்னு ஏதோ படம் நினைச்சான்னு நினைக்கிறேன், அஜித் ரசிகன் மாதிரி. அப்புறம் பில்லா பாண்டி பார்த்தா தான் பயம் போச்சு. அடுத்து விருமன்ல இவரு கடாய கறி துணி பிடிச்சி தூக்குற மாதிரி மீசில வருவாரு. ஒரிஜினல் மிஸ்ஸையா? சட்டை பிடிக்கிறோம். ஓடுறா வாங்க. நான் பாக்குறேங்க. மீச பெருசா இருக்குல்ல? மீச பெருசா இருந்தா அதுல இவர் இந்த படத்துல என்ன பண்ணுவாரு, சாப்பிட ஹோட்டலுக்கு போய் முட்டை கேட்பாரு. பாரதி ராஜா மாமன் தட்டுல முட்டையை போட்டு வந்து இந்த தின்னு கொடுப்பாரு. இப்படிப்பட்ட இவங்க 2 பேருமே சேர்ந்து புலிக்குத்தி பாண்டியில அப்பா பையனா வருவாங்க. ஒரே கூத்தா இருக்கும். இல்ல 2 பேருமே ஒரே பொண்ணை பார்த்துட்டு இருப்பாங்களா இல்ல கல்யாணம் பண்ணி சம்திங் ஏதோ பண்ணுவாங்க புலிக்குத்தி பாண்டியில. அப்போ ஒரு செகண்ட் சேனல் வச்சிருப்பாரு. அந்த சேனல் அப்பப்போ பையனும் ஆப்ரேட் பண்ணுவான். அந்த அப்ப என்னோட செகண்ட் சேனல்ல கண்டபடி ஆப்ரேட் பண்றான்னு பையனுக்கு ஒரு பொண்ணு வைப்பாரு. அதுதான் லட்சுமி மேனன். கடைசியில் அந்த லட்சுமி கையாலேயே குடும்பமே லத்தி சார்ஜ் வாங்கும். என்னாச்சு? நீ இவ்வளவு கேவலமா இருக்கேன்னு சொல்ல வர்ற. ஒத்துக்கிறேன். என்னாச்சு மாமா? வேணாமா? கோழி வெடக்கோழியா தான் இருக்கு. சூப்பு வச்சு குடிச்சோம்னா திருந்த மாட்டல, 7 குழந்தை பெத்தும் அடங்க மாட்டல. அது வேற படம், தேவராட்டம். ஐயா, என் பேரு மாரிமுத்து. எனக்கு இன்னொரு பேரு ஒன்று இருக்கு. இவர் இறந்துட்டாரு. டே ஷர்வனா, இந்த ஆர்கே சுரேஷ் ஏதோ நகை கேஸ்ல ஃப்ராடு தரம் பண்ணி ஃபாரின் போயிட்டாப்லையாண்டா. இப்போ என்ன பண்ணா? ஓ, அந்த அவரோட கேரக்டர் பதிலா தான் இவர். ரகுட் பாய் தான் சார். சொன்னீங்கன்னா உடனே லுங்கி மாட்டிட்டு வந்துருவேன். செம்பி நாட் ஒன்லி ரகுடு பாய்ச், ஆல்சோ ரகுடு கேல்ச். ரகுடு கேல் என்று கூறினாலே உங்களில் பல பேருக்கு மைனா சுசானா தான் ஞாபகம் வரும் இல்லையா? இங்கே வந்து கொஞ்சம் பாருங்கோ. பேரு சிலம்பம் மாரியம்மன். ரேஷன் வண்டி மருது படம். ஆனா இந்த மாரியம்மா மண்டையை போறதுக்கு அந்த கிழவி தான் காரணமா இருக்கும். அந்த கிழவிக்கு இதே வேலையா போச்சு. இப்படி அண்ணாத்தையும் ஆப்பு வச்சா. இனிமேல் கூட்டி கொடுத்தேன் குறைச்சு கொடுத்தோம்னு மார்க்கெட் பக்கம் உன் தலைய கண்ட உன் தலைய அறுத்து பார்த்தாலே பயமா தானே இருக்கு. நெக்ஸ்ட் தமரிய வரலா இருந்தாலும் இத்துனோண்டு உலகேடு தான் குத்துப்பட்டு ஆகணும். டேய், உன் வீரத்தை என்கிட்ட காமிக்காத, என் தம்பிட்ட போய். நெக்ஸ்ட் நிப்பாட்டன்றீங்க. அவ தென்மலையில இருக்கிற வரைக்கும் நீங்க பதவியில இருக்க முடியாது. நீங்க பதவியில இருக்கணும்னா அவ இருக்க கூடாது. நெக்ஸ்ட் என்னடா என்ன தொடடா தொடறாங்கல, இத வச்சு தொட. நெக்ஸ்ட் நான் நீந்த விட்ட கடாவை வெட்டினது முக்கியம் இல்ல, நான் நினைச்சவன் நீ வெட்டி எறியணும். வாசமே சிஸ்டர். நெக்ஸ்ட் என் மாதிரி உனக்கு வழக்கு பார்த்தாலே வெளுத்தெடுக்கல. கில் சன்னாசி ஃபேமிலி. நெக்ஸ்ட்
என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல நீ? பொம்பளைக்கு பொம்பளை, ஒன்ன மாதிரி ஆம்பளைக்கு ஆம்பளை காட்டு பாப்போம். காட்டுறா. டான்ஸ் வித் விமன். என்ன சுசானா காம்படிஷன் கொடுக்குறியா? இல்ல இவரோட சினிமாட்டிக் யூனிவர்ஸ்ல வர ஃபீமேல் கேரக்டர்ஸ்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காவே பண்ணிருக்காரு. ஐ மீன் ஸ்ட்ராங் சொல்றத ரகுடா பண்ணிருக்காரு. கட்டா குஸ்தி சிம்ப் செய்ய ரேப். டெம்ப்ளேட் நம்பர் 6 ஆபாச வசனங்கள். இது முத்தையா படத்துலயா? அடல்ட்டா பேசினாலே அசிங்கம் சொல்லுவாப்ல. அந்த படத்துலயா? வேணா போடுறேன், நீங்களே பாருங்க. அடிப்பேன், எப்படி அடிக்கிறேன்னு மட்டும் பாரு. ஓ அது நம்ம எடுத்துக்கிறத பொறுத்துதான். உனக்கு அடிக்கிறத தவிர வேற என்ன தெரியும்? நம்ம மைண்ட் அங்க போகுது. இல்ல அவர் அப்படி வைக்கல, அப்பனுக்கு முன்னாடி இவரா எடுத்துக்கிட்டா. மகனுக்கு முன்னாடி அப்பனை போடுறான்டா. ஹோமோவா கேவா? காட்டுறேன், நான் ஆம்பளைன்னு காட்டுறேன். பொம்பளை பிள்ளைங்கள வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க, காட்டவா கேட்டான்னு பேசிட்டு இருக்கேன். எல்லாமே நம்ம கேட்குற விதத்துல தான் இருக்கு. இப்படிதான் புனி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது சாரா பாப்பா எல்லாம் பேசிச்சு. குதிரை உங்களுடையதாக இருக்கலாம், இந்த காடு என்னுடையது. நான் சிரிச்சு போட்டேன். தியேட்டர்ல என்னையே பாக்குறானுங்க, நான் அப்படியே ஷை ஆயிட்டேன். இன்டர்மிஷன் சீனா. இவனு என்ன ஏதோ பார்க்காத விஷயத்த பாக்குற மாதிரி வாயை புழக்கறானுங்க. டேய் அப்போ நீங்களா உங்க பொஞ்சதைக்கு மவுத் கிஸ் பண்ணதே இல்லையா? பப்ளிக்ல யார் பண்ணுவா? நான் அப்படி பார்க்கறேன். சாமிடா பையனுக்காக வில்லங்கிட்ட காம்ப்ரமைஸ் பண்ண முடியாம அம்மா அவன் தலையை வெட்டி கையில புடிச்சு நின்று இருக்கும். சசிமம்ஸ் தரையில் விழுந்து கும்பிடுவாரு. அப்படியே கட் பண்ணா 2 சாமியை கட்டுவாங்க. குறியீடு. பொம்பளைங்கன்னா சாமிடா. நின்னு பாக்குறது பொண்ணுகன்னு தெரிஞ்சாலும் நிமிந்து பார்க்க மாட்டேன் எங்க மருது. கண்டிப்பா நிமிந்து பார்க்க மாட்டான். ஏன்னா மிஷல் லைட்டுக்கு குனிஞ்சுதான் பார்க்க முடியும். அப்பு தப்பா பார்த்தேன், சுத்தி விட்டு அடிப்பேன். பொண்ணுங்களை நிமிந்து பார்க்க மாட்டாரு, தப்பா பார்க்க மாட்டாரு டைலாக்லாம் பேசிட்டு 15 நிமிஷம் கழிச்சு ஸ்ரீதேவியா ஸ்டாக் பண்ணி பாட்டு பாடிட்டு இருப்பாரு. அவர் ஹீரோங்க, அவர் பண்ணா ஸ்டாக்கிங்ல வராது. பொண்ணுங்களை சாமின்னு சொல்றதும் அதே பொண்ணுங்களை ஸ்டாக் பண்றது ஒரே ஆளா? பொம்பளைங்கன்னா சாமிடா. மனிதனத்தால் பெண் என்பவள் போற்ற பண்ண வேண்டியவள். ஐயோ ஐயோ ஐயா ஐயா சாமி, இதெல்லாம் ஒன்றும் இல்லை. பெண் என்பவள் பெண், ஃபுல் ஸ்டாப், அவ்வளோதான். ஆண் என்பவன் ஆண், ஃபுல் ஸ்டாப், அவ்வளோதான். இந்த பெண் என்பவள் புனிதமானவள், போற்ற பண்ண வேண்டியவள்னா ஆண் என்ன தூற்ற பண்ண வேண்டியவனா? இவங்களோட மானம் கௌரவம் மரியாதை எல்லாம் பொண்ணுங்களோட வெர்ஜினிட்டியில் இருக்கிறனால இப்படி புனிதம் பொக்கிஷம் பாதுகாப்புன்னு உருட்டுறாங்க. எண்ட் ஆஃப் த டேல இவங்க வெர்ஜினிட்டி தான் க்ளோரிஃபை பண்றாங்களே தவிர பொம்பளைங்கன்னா சாமிடா. பட வேண்டியவள். அப்படி போற்றப்பட வேண்டிய பெண்ணினத்தை பாதுகாப்பதே ஆண்களின் வீரமே தவிர பலாத்காரம் செய்வது வீரமல்ல. பொண்ணுக்கு பிடிக்காம அவளை தொடக்கூடாது, அவ அனுமதி இல்லாம அவ கூட பிசிக்கல் ரிலேஷன் வச்சுக்கூடாது. அபியூஸ்னா என்ன, ஹராஸ்மெண்ட்னா என்ன, ரேப்னா என்ன, இந்த மாதிரி விஷயங்களை சொல்லி கொடுத்தாலே போதும். பேசிக் நாலேஜ், பேசிக் டிசிப்ளின் அண்ட் பேசிக் ரெஸ்பெக்ட் இஸ் இனஃப். ஏன்னா அவனுக்கு ஆம்பளங்கிறவன் தொணசாமி, பொம்பளைங்கிறவதான் சாமி. முதல்ல பொம்பளைங்களை ஏன்டா சாமியா பாக்குறீங்க? பின்ன யாரா சாமியா பார்க்கணும்? ஆனா யாரையுமே சாமியா பார்க்க வேணாம்டா. பொம்பளைங்களாவே பாருங்கடா போதும். பொண்ணு கம்பு கட்டு இல்லைன்னா சேலையை கட்டு. உடைச்சிட்டா நான் சேலையை கட்டிக்கிறேன், உடைக்கலன்னா உங்க ஒன்னும் கட்டுவானா? எனக்கு ஒண்ணு மட்டும் புரியலங்க. பொம்பளைங்க சாமின்னு சொல்றீங்க, சாமியா பாக்குறீங்க, ஓகே. ஆனா பொம்பளைங்க போற துணி ஆம்பளைங்க போட்டு அசிங்க மாதிரி ப்ரொஜெக்ட் பண்றீங்க, போட வைக்கப்படுறீங்க. ஏன் பொம்பளைங்க சாமி தானே? சாமி போற துணி ஆம்பளைங்க போட்டு பெருமைப்பட வேண்டியது தானே? ஏன் சினிமையா பார்க்கணும்? நான் சொல்றேன் தம்பி, இது மாதிரி 4 பேர் கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா நாங்க திருந்திருப்போம். பொம்பளைங்கன்னா சாமிடா. என்னமோ செங்கல் உடைச்ச சேலை கட்டுறேன்னு சொன்ன, கட்டிக்கலாமா? ஏதா அண்ணன் ஸ்ட்ரக்சருக்கு நைட்டி நச்சுன்னு இருக்காது, அது ரோஸ் கலர்ல. இதுக்கு எங்க சித்தப்பு சசி ஒரு சூப்பர் சீன் எடுத்தாப்ல, அது ரிப்ளைவா போடுறேன். தேக்கோ தேக்கோ. டேய், நாங்க உங்க பேண்ட போட்டுக்கிறப்போ எங்களுக்கு வசதியா இருக்கிற மாதிரி தான் நாங்களும் ஆம்பளை சட்டையை போட்டுருக்கோம்னு சந்தோஷம் தான் படுறோம். ஆனா உங்களுக்கு பொம்பளைங்க ட்ரெஸ்னாலே அவ்வளவு அவமானமா இருக்காடா? நாங்கெல்லாம் அவ்வளவு கேவலமான பிரிவிங்க இல்ல. பொண்ணுங்களை க்ளோரிஃபை பண்றதும் பொண்ணுங்களை இன்சல்ட் பண்றதும் ஒரே ஆளா? டெம்ப்ளேட் 8 தலையாய தலைப்பு. ரக்குடு பாய்ஸ் ரக்குடு கேர்ள்ஸ் மட்டும் இல்லைங்க, முத்தைய படத்தை டைட்டிலே ரக்குடா தான் இருக்கும். குட்டின்னு படம் இருக்கு, புலின்னு படம் இருக்கு, சேத்தா குட்டி புலி. கொடின்னு படம் இருக்கு, வீரன்னு படம் இருக்கு, சேத்தா கொடி வீரன். பாஷான் படம் இருக்கு, முத்துராமலிங்கம் படம் இருக்கு, காதர் பாஷா என்கிற முத்துராமலிங்கம். முத்தைய படத்துல பேரை 2 பிரிச்சா அதுல 2 படம் இருக்குன்னு சொல்ல தெரிஞ்ச உனக்கு முத்தைய பேரையே 2 பிரிச்சா அது 2 படம் இருக்குன்னு தெரியாம போச்சு. ஐயா மருது, தேவராட்டம், கொம்பன், விருமன், பாண்டி வரிசையில் புலிக்குத்தி பாண்டி. ஆக்சுவலி இந்த படத்துக்கு பேச்சின்னு வைக்க வேண்டியது. டே நல்ல வேலை, விருமாண்டி, தேவரமகா, சண்டி வீரன், கருப்பை இப்பெல்லாம் படம் ஆல்ரெடி வந்துருச்சு. இல்லைன்னா இதெல்லாம் முத்தைய யூனிவர்ஸ்ல கண்டிப்பா வந்துருக்கும். அடுத்து முத்தைய படத்தை டைட்டில் என்னெல்லாம் வைக்கலாம் கீழே நீங்க சஜஸ்ட் பண்ணுங்க. பால் பாண்டி. சிரிக்காதீங்க. முத்தைய இயக்கத்தில் இமான் பிஜிஎம் பின்னாடி போட பால் பாண்டி மாசா இருக்கும். ஊருக்குள்ள காலங்காத்தால பால் ஊத்துறவன் அவன் பேர் பாண்டி அப்படின்னு கதை எழுத ஆரம்பிக்க வேண்டியது. டெம்ப்ளேட் நம்பர் 9 சடங்கு சம்பிரதாயம். முத்தைய படத்துல எல்லாம் ஏதோ ஒரு சடங்கு சம்பிரதாயங்களை சீன் வச்சு நம்மளுக்கு எஜுகேட் பண்ணுவாரு. பையனுக்கு பொண்ணு கிடைச்சது மடிப்பச்சு கேட்கிற மம்மி, தங்கச்சி கல்யாணம் ஆகணும் கோயில் கல்ல கோலம் போற அண்ணன், தனக்கு குழந்தை பிறக்கணும்னு கருமுடி செம்புலி குத்துற அப்பா.
200 பெரியார் இல்ல 400 பெரியார் வந்தாலும் முடியாதுடா. எதுக்கு? உங்களை திருத்துறதுக்கே. டெம்ப்ளேட் நம்பர் 10 மானந்தான வேட்டி சட்டை மத்ததெல்லாம் வாழ மட்டை. எல்லா முத்தைய படத்துலயும் ஒரு ஃபிளாஷ்பேக் மஸ்டா வந்துரும். அந்த மாதிரி குட்டி புலி படத்துல எவனோ ஒரு காவாலி பையன் ஒரு பொண்ணை தப்பா பேசி வம்புல்பான். ஒன்று போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், இல்ல ஊர் பெரியவங்கள கூட்டு போய் வான் பண்ணலாம். எங்க ஊர் பொண்ணை தப்பா பேசினா எங்க மானா போச்சு, எங்க மறுவாதி போச்சு, நாங்க யாருன்னு காட்டுன்னு சொல்லிட்டு லால் குடி ஒரு 4 பேர் கூட்டிட்டு சண்டைக்கு போவாரு. கொன்னுட்டு வரும்போது மாட்டிப்பாரு, மொத்தமே எஸ்கேப் ஆயிடுவான். நாங்க தான் தெரிஞ்சிருமோன்னு சொல்லிட்டு கொன்னது நம்ம ஊர்க்காரனா இருக்கணும், ஆனா நான் தான் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் தலையை அவர்கிட்ட சொல்லிடுவாரு. முட்டா பையன் மானா மயிர் மங்கானின்னு போய் கடைசியில் மண்டையெல்லாம் மண்ணில் போனது தான் மிச்சம். இப்போ இவருக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு. அப்பா இல்லாம பையன் வளர்ந்து எனக்கு தலைமறையா வந்தான், தருதலே வந்து நின்னான். இன்னைக்கு இந்த அம்மாவை பக்கத்தூருக்காரன் பேசின மாதிரி நாளைக்கு இவர் பொண்டாட்டி பேசியிருந்தா யார் வந்து நின்றுப்பா? எவனும் வந்திருக்க மாட்டான். ஊருக்காக போய் இப்படி உங்க குடும்பத்தை விட்டியே பெருசு. அண்ட் முத்தைய படத்துல எல்லாம் இன்னொரு விஷயம் சைலண்டா வந்துட்டு போகும். அது என்னன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். முத்தைய படத்தோட டைட்டில் எல்லாமே அந்த படத்தோட ஹீரோ கேரக்டர் பேரா தான் இருக்கும். ஆனா தேவராட்ட படத்துக்கு மட்டும் அப்படி வைக்கல. மறுபடியும் ஏன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். கொம்மன் படத்துல வர கேரக்டர்ஸ் எல்லாமே ஆப்பநாடு பேசும், ஆனா ஆடியோல அரச நாடுன்னு மாறும். ஆனா அதே ஆப்பநாடு தான் காதர் பாஷா என்ற முத்துராமலித்த வரும். அப்ப எதுவும் மாத்தல, ஒய்ன்னு தெரியல. நீ எப்பறம் முத்தைய படத்துல கமிட்டான கேஸ்ட் என்னன்னு கேட்டாரு, சொன்னேன், செல் பண்ணிட்டாரு. கேஸ்டிங் கவுச் பண்ணி செலக்ட் ஆயிருக்காண்டவன். இந்த வீடியோக்கு முத்தையா சினிமாட்டிக் நியூஸ் பேர் வச்சனா, முத்தையா சாப் படம் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரு ஃபிளாஷ்பேக், ஒரு ரக்குடு பாய் அண்ட் ஒரு ரக்குடு கேர்ள், ஒரு அழுக்கு லுங்கி, ஒரு தாடி, லட்சுமி மேனன், 3 Idiots, கிளைமேக்ஸ்ல கழுத்த கர 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 கர, அவ்வளவுதான். எல்லாம் ஒரே டெம்ப்ளேட் தான். ஆனா ஒரே ஒரு தடவை ஒரே கதையில் 2 படத்தை கிண்டுனாப்ல. மருது படத்துல லோடுமேன் விஷால் அவங்க பாட்டி தான் ஸ்ரீதேவி அம்மா சாகிறது காரணமா இருப்பாங்க, அதுக்கு ஒரு பிளாஷ்பேக். புலிக்குத்தி பாண்டியில் லட்சுமி மேனன் அவங்க அப்பா தான் விக்ரமபாபு அப்பா சாகிறது காரணமா இருப்பாரு, அதுக்கு ஒரு பிளாஷ்பேக். மருதுல தான் செஞ்ச தப்ப சரி செய்ய பாட்டி அம்மா விஷாலுக்கு அந்த அம்மாவோட பொண்ணை கட்டி வைக்கும். புலிக்குத்தி பாண்டியில அவங்க அப்பா தான் செஞ்ச தப்புக்கு பிராச்சித்தமா தான் பொண்ணை விக்ரமபாபு மனம் முடிச்சு வைக்கும். அங்கேயும் ஆஃப்டர் மேரேஜ் சாங் வரும், இங்கேயும் ஆஃப்டர் மேரேஜ் சாங் வரும். சாங்லாம் நல்லா பண்ணிடுறாங்க. எனக்கு கல்யாணம் வரும். மருது படத்துல இன்டர் பிளாக்ல ஹீரோயின் 4 பேர் கொல்ல துரத்திட்டு வருவானுங்க, ஹீரோ அடிச்சு காப்பாத்துவாரு. அதே இன்டர் பிளாக் தான் புலிக்குத்தி பாண்டியிலும். ஆளு மட்டும் தான் வேற. அங்கேயும் ஆர்கே சுரேஷ் தான் வில்லன், இதுலயும் ஆர்கே சுரேஷ் தான் வில்லனும். இங்க மாரிமுத்து வக்கீல், அங்க மாரிமுத்து போலீஸ். அப்படிதான் வீடியோ முடிஞ்சு. பாய் ஃப்ரம் அட் அட்மின். கான்செப்ட்ஸ் அண்ட் கட்ஸ் பை தினேஷ் ராஜா. பா ஒரு படம் பார்த்த ஃபீல் வந்து 4-5 படத்தை சேர்த்து ஒரே நேரத்தில் பார்த்தா அப்படி இருக்கு, அந்த மாதிரி இருக்கு. தான் முத்தைய அனிவர்சரி அதான் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு. அதில் என்னென்னலாம் லாஸ்ட்டாக ஒரு டெம்ப்ளேட் போட்டார் பார்த்தீங்களா, ரகுடு பாய், ரகுடுகள், அழுக்குலுங்கி, தாடி, லட்சுமி மேனன், 3 Idiots ஃபர்ஸ்ட் ஏதோ போட்டிருந்தாரு, அது என்ன ஞாபகம் இல்லையா? நல்லா இருந்துச்சு வீடியோ. இதே மட்டும் ஒரு சேனல் நிறைய வீடியோஸ் நம்ம ரியாக்ட் பண்ணியிருக்கோம், செக் பண்ணி பாருங்க, பிளேலிஸ்ட் தரேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் எக்ஸிட்டிங் அண்ட் ஃப்ரம் வரன்.